இந்த வட்டம் அவனியாபுரம் நல்லா வேடிக்கை தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேர் இந்த மாடு பேர் வந்து யாழி, அந்த மாடு பேர் வந்து காரி. நம்ம வந்து 10 மாடுக்கு வந்து டோக்கன் அப்ளை பண்ணோம். நம்மளுக்கு வந்து 2 மாடுக்கு அந்த டோக்கன் கிடச்சிருக்கு. இல்லை வந்து நம்ம இந்த 1 மாதன்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த 5 செகண்டு தான். 1 2 3 5 ரூபாய் மாடு எல்லாம் கூட தாண்டி போயிடும். கொல்லேற்றுக்கோடு அஞ்சானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என சங்கம் தொட்ட காலம் முதல் நமது மரபு பாரம்பரியமிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தை பிறந்தாலே வழி பிறக்கும் என்பார்கள். ஆனால் தை பிறந்தாலே நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காளைகளும் காளையர்களும் துள்ளி குதிக்கக்கூடிய அந்த நாட்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். உலக புகழ்பெற்ற அவனியாபுரத்தில் இருக்கிறோம். நாளை அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய வாடியிலிருந்து காளைகள் துள்ளி குதிக்க இருக்கின்றன. காளையர்கள் அதனை அடக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய மாடுகள், அதாவது அவனியாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகள், அந்த வாடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய மாடுகளை வழக்கம் போல நீச்சலுக்கு அழைத்து சென்று தற்பொழுது வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறாத இருந்த காலத்துக்கு பிறகாக அதிக அளவிலான காளைகள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றனர். இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 1100க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவைகள் களத்தில் சீரிப்பாய காத்திருக்கின்றனர். அதே போல 900 காளையர்கள் அவர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. 1100 மாடுகள் 900 காளையர்கள் மாடுபிடி வீரர்கள் என நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களம் களை கட்ட இருக்கிறது. தற்போது வரைக்கும் மாடுகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, மாடுகளை கொண்டு வரக்கூடிய உரிமையாளர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நாம் கேட்டிருந்தோம். குறிப்பாக இன்று இரவு 9 மணியிலிருந்து இந்த பகுதிக்கு மாடுகள் கொண்டு வரப்படும். கிட்டத்தட்ட வாடியிலிருந்து அவனியாபுரம் வாடியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே மாடுகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும். அங்கிருந்து 50 மாடுகளாக மருத்துவ பரிசோதனை செய்ததன் பிறகாக வாடிக்கு அனுப்புவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படுவார்கள். அதன் பிறகுதான் மாடு வாடியிலிருந்து வெளியாகும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலாக மாடுகளும் உரிமையாளர்களும் அதே இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த இடங்களில் மாடுகளுக்கான உணவு மற்றும் குடிநீர், அதன் உரிமையாளர்களுக்கான உணவு குடிநீர் ஆகியவற்றை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலின்படி அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளையர் மற்றும் காளையர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய மாடுகள், அருகில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய மாடுகளை நீச்சலுக்கு அழைத்து சென்று அந்த புறவாடி வழியாகவே அவருடைய பகுதிக்கு அழைத்து செல்கின்ற அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாங்கள் வந்து அவனியாபுரத்துலேருந்து பேசுகிறோம். நம்ம வந்து பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவனியாபுரத்தில். நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷமாக மாடு வளர்க்குறோம். நம்மகிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. நம்ம டீம் பேர் வந்து தேரோட்டி பிரதர்ஸு. நம்ம பேர் இந்த மாடு பேர் வந்து யாழி, அந்த மாடு பேர் வந்து காரி. நாங்கள் வந்து அவனியாபுரத்தில் வருஷம் அடைக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லா ஊர்லேயும் வந்து அடைக்கணும்னு ஆசைப்படுவோம். எங்களுக்கு மாடுனா ரொம்ப உயிர். மாடுக்காண்டி தான் வந்து கொட்டம் அது எல்லாமே பார்த்து எதுனாலும் வளர்க்குறோம். எங்களுக்கு வந்து மாடு எப்படின்னா டோக்கன் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து எப்படின்னா டோக்கன் வந்து அவங்க பணம் மூலியமாக வந்து வாங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து காசு இருந்தால் அவங்க வாங்கிக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து பாரம்பரிய ஏழை மக்கள் அவங்களுக்கும் டோக்கன் கிடைக்கணும்னு வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்கிறோம். அதை மட்டும் நாங்கள் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் எத்தனை மாடுக்கு டோக்கன் அப்ளை பண்ணீங்க? எத்தனை மாடு கிடைக்கும்? நம்ம வந்து 10 மாடுக்கு வந்து டோக்கன் அப்ளை பண்ணோம். நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாடுக்கு அந்த டோக்கன் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 9 மாடு கிடக்கு. அதுக்கு வந்து டோக்கன் இன்னும் வரணும். இப்போ மாட்டுக்கு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ்? இந்த ஒரு மாதத்துக்காண்டி தான் இவ்வளோ தயார்படுத்துறீங்க? எப்படிலாம் தயார்படுத்திருக்கீங்க? இல்லை வந்து நம்ம இந்த 1 மாதன்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த 5 செகண்டு தான். 1 2 3 5 ரூபாய் மாடு எல்லாம் கூட தாண்டி போயிடும். அந்த 5 செகண்டுக்காண்டி நம்ம உயிரை வெறுத்து அதை வந்து டெய்லி நட பிடிக்கணும், இற வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் வயிறு ஏதாச்சும் பிரச்சனையாயிரும், அதை பார்க்கணும். அப்புறம் வீட்டில் கஷ்டம் இருக்கும், எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து மாடு வளர்க்குறோம். இதெல்லாம் வந்து மாடு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நாங்கள் எதுவுமே அவ்வளோ பொறுப்படுத்திக்க மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்க? நான் பிடெக் ஐடி படிக்கிறேன். நாங்கள் வந்து மாடுனால வந்து எதுவுமே பார்க்க மாட்டோம். படிக்கிறது அதெல்லாம் வந்து படிக்காத வந்து மாடு வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிறவங்க தான் நிறையா பேர் மாடு வளர்க்குறாங்க. அவ்வளோ மாடு ஏன் பிடிக்கும், அவ்வளோ பிடிக்குன்றீங்களா? காளை வளர்க்குறது அவனியாபுரத்தில் வேறு இருக்கீங்க. அவனியாபுரம் வந்து வீர வளர்ந்த மண்ணே. அவனியாபுரத்தில் பாரம்பரியமாகவே ஜல்லிக்கட்டு இருக்கிறேன். அது வந்து நம்மளை வந்து ரத்தத்திலே ஊர்ன மாதிரி இருக்கும். முதல்ல வந்து சின்ன பிள்ளைகள் அவ்வளோ தெரியாது, வீட்டில் வந்து பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாரையும் பார்த்து இந்த அன்னைங்களை பார்த்து இந்த எங்கள் அண்ணன் அவங்க தான், அவங்கள பார்த்தா வந்து நாங்கள் வந்து பழகணும். அவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் மாடு பிடிக்கணும், இப்படிலாம் வந்து மாடு அப்படி தான் பிடிச்சிட்டு போகணும், ஒரு கவர் இப்படி தான் பிடிக்கணும் மாடு. அந்த மாடு கொஞ்சம் கேடி மாடாக இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி அமைதியான மாடுனா கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும். அப்படிலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணன் சாரதினி இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு வந்து குருநாதர் மாதிரி. அவ்வளோதான். இப்போ மாடு வந்து நாளைக்கு வாடியில் அடைக்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ வாடி வரப்போகுது, வாடியில் அடைக்க போகிறோன்னா என்னென்ன மாதிரி பண்ணுவோம்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே பார்த்துருவோம்னே. மாடு நல்லா இருக்கா, மாடு கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த மாடு நல்லா அடைச்சா போகுமா, நல்லா அந்த கட்டைக்கு தகுந்த மாதிரி தானே மாடு இருக்கும். ஒரு கட்டைக்கு தகுந்த மாதிரி. இப்போ லாங் வாடினா நல்லா ஸ்பீடாக போகிற மாடு, சுற்று கட்டைனா மாடு 2 விளாடுற மாடு, அப்படி தானே. நம்மகிட்ட எல்லா மாடு இருக்கணும். வேகமாக போகும், அது 2 விளாடும். அது மாதிரி நம்மளுக்கு நிறையா மாடு இருக்குங்க. அது வந்து விளையாட்டு மாடு. விளையாட்டு பண்ணு. மாடை பார்த்தாலே அது விளையாட்டு மாடா, ஓடுற மாடா, வேகமாக இருக்க மாடா கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்சம் மாடு உள்ள கட்டைக்குள்ளே பதறும்னே. பதறின பார்த்தாலே அது எப்படி பிடிங்கி போட்டு போகிற மாடு தானே இருக்கும்.
அது அம்மிதானே ஒரு கட்டைக்குள்ள கட்டினா தூக்கி போட்டுமே கேரண்டி ஆகலாம் அது நல்ல மாடுதானே. ஆனால் அதுக்கு இன்னும் டோக்கன் கிடைக்கல அதுக்கு நான் டோக்கன் வரலண்ணே. நம்ம மாடுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, 2 மாடுக்கு மட்டும். இந்த மாடுலாம் டோக்கன் வரல. இத்தனை நாள் வளர்த்து அந்த ஒரு மணி நேரம் அந்த டோக்கன் வரலேனே அப்படின்னு இன்னும் பதறிக்கிட்டே இருக்கும்ண்ணே. சரி, இன்னைக்கு நீச்சல் எவ்வளோ நேரம் போட்டீங்க? டெய்லி போகிற மாதிரியே இன்னைக்கு நீச்சல் போட்டிங்களா இல்லை கம்மி தானே? இல்லைண்ணே, இன்னைக்கு வந்து மாடு வந்து காலைல நைட்டு பூரா பரவாயில்ல நிற்கணும்ண்ணே. மாடு டயர்டாயிரும், மாடு படுத்துக்கணும், எந்திரிக்காது. அப்புறம் நிறையா பிரச்சனை இருக்குண்ணே. பக்கத்து மாடு நிற்கும், அணைக்கும், எல்லாமே செய்யும்ண்ணே. மாடு வந்து அதனால் டயர்டாயிருன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு தண்ணி மேலே அலசுற மாதிரி அலசிட்டு அப்படியே வந்துடும்ண்ணே. வாடியில் போய் மாடு அவுக்கிறத விட புறவாடியில் மாடு கொண்டு போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமாண்ணே, அதானே சமாளிப்பீங்க? அதுக்கு எப்படி தயார்? நீ பக்கத்தில் இருக்க மாடு மிதிக்கும்னே, அது வாட்டு குத்தும். பக்கத்தில் இருக்க மாடு அடிக்கும். சில மாடு இப்போ சொல்லவே மாட்டாங்க, குத்தும்னே சொல்ல மாட்டாங்க. அவங்க மாடு வந்து குத்தி போடும் மாடு. அது வந்து பிறவாடி தானே ரொம்ப. மாடு அங்கே பிடிக்கிறது வந்து ஈஸின்னு சொல்லிடுறாங்கண்ணே. ஆனால் பிறவாடின்றது வந்து ரொம்ப கஷ்டம்ண்ணே. இந்த வட்டம் தானே கொஞ்சம் பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் ரொம்ப மோசம்ண்ணே. மாடு கீழே விழுந்து இந்த கிணலாம் மாடு கீழே விழுந்து ரொம்ப இதாகிடுச்சுண்ணே. அதனால் இந்த வட்டம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வட்டம் அவனே நல்லா வேடிக்கை தரமாக இருக்கும்னு நினைக்கிறோம்ண்ணே.